இன்றைக்கி வந்து இந்த சாய் சத்தியவிரத பூஜைங்கிறது இங்கே நடக்குது. இந்த சத்தியவிரத பூஜைங்கிறது பாபாவோட காலத்தில் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அதை தொடர்ந்து இந்த பேட்டர்னில் பண்ணோன்னு எப்படி ஆர்த்தி அப்படி டிசைன் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த சத்தியவிரத பூஜையை அவர் டிசைன் பண்ணார். அவரை பற்றின 5 கதைகள் எல்லாம் இங்கே பின்னால் வரும். அந்த கதைகளை கேட்டு அவருடைய பக்தியில் நீங்களும் ஐக்கியமாகணும். பாபாவை நம்ம சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு சொன்னால் மட்டும் போகாது, மனசால் அவரை வசீகரம் பண்ணி அவருக்குள்ளே நம்ம ஐக்கியமாகும்போது நம்ம கஷ்டங்களை எல்லாம் அவர் ரொம்ப தள்ளி தூர வைப்பார். அனுபவபூர்வமாக உங்களுக்கே அந்த உணர்வு ஏற்படும். அதுதான் சரியான பக்தி, சாய் பக்தி. சாய்ராம். சார் நீங்கள் எதாவது பேசுறீங்களா சார்? வாங்க, சும்மா டீடைல்ஸ் மாதிரி சொல்லுங்கள் சார். இல்ல அவங்க போட்டோ, அவங்க பக்கத்துலயே போட்டோ போட்டுருங்க. கலா சார் வாங்க சார். சார் நீங்க வாங்க சார். கண்டினியூ பண்ணவா? கண்டினியூ. அதாவது இவங்க 2 பேரும் இளம்பருதி கலா, இவங்க வீட்டில் இன்னைக்கு இந்த பூஜையை சிறப்பாக நடத்துகிறோம். இவங்க திடீர்னு ஒரு நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. எல்லாமே டாப்பு எகிரி போச்சு. சுகரில் ஆரம்பித்து எவ்ரிதிங், கிரியாட்டின்லாம் 9, நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்குலாம் எகிரி போச்சு. ஐசியூ சிசியூ எல்லாத்துலேயும் பார்த்துட்டு உடனே அவர் தான் பாபாவை வேண்டிட்டு அட்மிட் பண்ணி இவங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது பாபாவோட பெரிய கிருபை. இவங்க ஏதாவது சொல்லுமா? 20வது வருஷம் இந்த பூஜை எங்களுக்கு நடந்தது. முதல் பூஜையிலேருந்து 20 வருஷம் மாமா மாமி தான் எங்களுக்கு பண்ணுறாங்க. அவங்க இன்னும் 100 வருஷம் எங்கள் கூட இருந்து இன்னும் நான் 30 பூஜை போடணும் அந்த ஆசை தான் எங்களுக்கு. பாபா எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறாரு. நாங்கள் சொல்லணுன்னா பெரிய கதையாக இருக்கும். அதனால் எங்களை இன்னைக்கு நான், என் கணவர், என் பிள்ளை எல்லாரும் உயிரோடு வாழ்கிற இந்த வீட்டிலன்னா பாபாவால் தான். அந்த பாபா ஒன்று எங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் வாழ்ந்துருக்க முடியாது. பாபாவை தெரிய வச்சுரு எங்கள் இன்னொரு சாய்ராம் போய் இவர் எங்கள் கை பிடிச்சி கொடுத்தாரு. இவர் கை பிடிச்சி தான் நாங்கள் நடந்து போயின்னு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையே எல்லாமே பாபா தான். நான் இனி பாபாவை தான் நம்புகிறேன். கண்டி வேற யாரும் நான் நம்பலை. எனக்கு எந்த கடவுளுமே கோவம் இல்லை. ஆனால் எனக்கு எல்லாமே அவர் தான். அதாவது இவங்க சொல்றது கரெக்டா. அந்த சுகுமார் வந்து அவர் மேல அவ்வளோ பிரீதியானவர். அவர் வந்து அசோக் லேலண்டில் நான் ஒரு காலத்தில் ஒர்க் பண்ணும்போது கூட ஒர்க் பண்ணியிருந்தவர். இந்த சத்தியவிரத பூஜையை பண்ணணும்னு இவங்க சத்தியரித்திர புஸ்தகத்தை பார்த்து இடம் தேடுறாங்க. அப்போ முரளின்னு ஒருத்தர், அவர் வந்து இந்த சுகுமாருக்கு நண்பர். நேராக அங்கே கூப்பிட்டு வந்தார் கோடம்பாக்கத்துக்கு. நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வந்தார். இந்த சுகுமார் சாஹிப் வருவேன் அப்படி ஒரு பக்தர், பாபா பக்தர். அவர் இப்போ இல்லை, அமர்றானாலும் தொடர்ந்து அவர் ஏற்கனவே 2-3 பூஜைக்கெல்லாம் இங்கே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இல்லை. அவர் என்னுடைய ரொம்ப நண்பர், சாதாரணமான சோல் இருக்காரு, புண்ணியாத்மா. அவர் இங்கே வந்து இந்த பூஜை ஆரம்பித்து இன்றைக்கி 20வது வருஷமாக நடக்கிறது பெரிய விஷயம். மதங்களை கடந்து மனங்களை கடந்து பாபாவை தரிசிக்க ஒரு ஆலயமாக இந்த இடம் இன்னைக்கு இருக்குங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம். நாங்கள் இயேசுதான் முதல்ல மாதாவையும் இயேசுதான் வணங்கியிருந்தோம். எங்களுக்கு கிறிஸ்மஸை தான் நாங்கள் ரொம்ப விசேஷமாக பண்ணியிருந்தோம். பாபா வந்த பிறகும் 25ஆம் தேதினா அந்த கிறிஸ்மஸ் கொடி வச்சு அவருக்கும் கேக் வெட்டும் எல்லாம் செஞ்சுருந்தோம். அந்த பாபா எங்களுக்கு வந்து இயேசுவாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். எப்படி பாபா உங்களுக்கு இருக்கிறாரோ அதே போல் இயேசுவாவே உருவமாக நான் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் வந்தார். இன்னும் நாங்கள் மாதா இயேசு எல்லா கடவுளையும் வச்சு கும்பிட்டுருக்குறோம். எனக்கு ரொம்ப இஷ்டமுள்ள தெய்வம்னா என்னுடைய குல தெய்வம்னா அவர் தான். எனக்கு யார்? பாபா தான். ஆனால் அவர் மூலியமாக தான் இப்போ எனக்கு என் குலதெய்வத்தை காட்டி கொடுத்தாரு. சிவராக காட்டி கொடுக்குறாரு. பெரியாண்டவர் அவருக்கும் ஆலயம் கட்டின்னு இருக்கிறோம். அவருக்கும் இவர் காட்டி கொடுத்து தான் எங்களுக்கு எல்லாமே. இனி எங்களுக்கு எல்லாமே சாய் 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 தான். ஐயா, உங்கள் சிக்கராயபுரம் கோயில் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். சிக்கராயபுரம் ஸ்ரீ சாய் சர்வாலயம்னு பேர். அந்த கோயில் மாங்காடு பக்கத்தில் சிக்கராயபுரத்தில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயில் சீரடி மாதிரியே இருக்கும். எல்லாரும் வராங்க. எங்கள் எல்லாருடைய முயற்சியும் தான் அந்த திருக்கோயில் சீரடி மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அனுகிரகத்தோடையும் அருளோடையும் அங்கே இருக்குது. எல்லாரும் வாங்க. சாயிரம். விகாஷ் ஏதாவது பேசுறியா? ஓகே, ஆஃப் பண்ணிக்கிறேன். பண்ணி